நாம் அமர்ந்த வண்ணமாக ஒரு பாடலை பாடுகிறோம். துதிப்பாடல் புத்தகத்திலே 97வது பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ற பாடல் 5வது 6வது கவிகளை நாம் சேர்த்து பாடுவோம். துதிப்பாடல் புத்தகத்திலே 97வது பாடல் 5வது 6வது கவிகள். எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமதோப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் இந்த சமூகத்தில் வருவதற்கு நீர் தந்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ உடைய நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்னுடைய மத்தியில் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆலய ஆராதனை நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய வழிநடத்தல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை காண்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவதாமே இந்த ஆலய ஆராதனை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்தல் என்று பாமாலையிலே 386வது பாமாலை பாடுவோம். சர்வத்தையும் அன்பாய் என்ற பாடல் 386 1வது 3வது கவிகளை நாம் பாடுகிறோம். பாமாலையில் 386 1வது 3வது கவிகள். Yeah.
குழு நம்மை இந்த பாடல் நேரத்தில் வழிநடத்துவார்கள். இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். கண்களை மூடி நம் ஆண்டவரை நாம் துதிப்போம். நம் ஆண்டவர் யெகோவா தேவனாயிருக்கிறார். அதுக்காக நம் ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அதுக்காக நம் ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதுக்காக நம் ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் வாயை திறந்து நம் ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சூத்திரம் ஆண்டரே, சூத்திரம் ஆண்டரே, சூத்திரம் ஆண்டரே, சூத்திரம் ஆண்டரே. ஆண்டரை துதிக்கிறோம். ஆண்டவனுக்கு சூத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டரை துதிக்கிறோம். ஆண்டவனுக்கு சூத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரே ஆண்டரை நீ சேனையின் கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டரே அதுக்காக ஆண்டரை துதிக்கிறோம். ஆண்டரே நமக்கு சூத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரே சூத்திரம் ஆண்டரே, சூத்திரம் ஆண்டரே, சூத்திரம் ஆண்டரே. ஆண்டரே சர்வத்தையும் ஆண்டரே இந்த உலகத்தில் ஆண்டரை நீங்கள் உண்டாக்கி நீங்கள் ஆண்டவீங்க. அதுக்காக ஆண்டரை நம்ம துதிப்போம். ஆண்டரை நம்ம சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை. ஆண்டரை எங்களை ஆண்டவரை எங்களோட சாயலை நீங்கள் சிருஷ்டித்தீங்க ஆண்டவரே. அதுக்காக ஆண்டரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டரை நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரை சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை. ஆண்டரை சோத்திரம் ஆண்டரை. ஆண்டரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டரை நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரை சோத்திரம் ஆண்டரை. ஆண்டரை நீங்கள் சமாதானத்தின் தேவனாயிருக்கீங்க ஆண்டரை. அதுக்காக ஆண்டரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டரை நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரை சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை. ஆண்டரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டரை நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரை சோத்திரம் ஆண்டரை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம வாயை திறந்து நம்ம ஆண்டரை நம்ம சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை. ஆண்டரை நீங்கள் யெகோவா ஈரேயா இருக்கீங்க ஆண்டவரே. அதுக்கு ஆண்டரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டரை நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரை சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை, சோத்திரம் ஆண்டரை. ஆண்டரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டரை நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரை ஆண்டரை தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆண்டரை நிலைத்து இருக்கீங்க ஆண்டவரே. அதுக்கு ஆண்டரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டரை நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரை சோத்திரம் ஆண்டரை. ஆண்டரை நம்ம துதிக்கிறோம். ஆண்டரை நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டரை சோத்திரம் ஆண்டரை. ஆண்டவரே இருட்டில் வாழ்ந்த எங்களே ஆண்டவரே நீங்கள் ரட்சிக்க ஆண்டவரே இயேசுவாக ஆண்டவரே நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே. அதுக்கு ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க ஆண்டவரே. அதுக்காக ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கமாக நம்ம இந்த பாடலை நாம் பாடுவோம். காலையும் மாலையும் இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடினேன் என்ற பாடலை முதல் கவியும் சேர்ந்து நாம் பாடுவோம். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம் ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்துவோம்.
இந்த உலகத்தில் வாசம் பண்ண அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம் ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர்கிட்ட நாம் நன்றி சொல்வோம். நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு சுவாசத்தை நீ கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே சாப்பிட்றதுக்கு ஆண்டவரே நல்ல சாப்பாடை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடை நீ கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே செம்மையான வழியிலே ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்தி வருகிறீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் சுகம் ஆண்டவரே நீங்கள் தந்து வருகிறீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சோர்ந்து போகிற எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பலன் நீங்கள் தந்து வருகிறீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா நோயிலும் ஆண்டவரே நீங்கள் விலக்கி நீங்கள் காத்து கொண்டு வருகிறீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஆபத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி நீங்கள் காத்து கொண்டு வருகிறீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட அடைக்கலமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சிறு வயது முழுதும் அன்று மட்டுமாக இருந்த ஆண்டவரே எங்களை கைவிடாத தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி நீங்கள் தந்து வருகிறீங்க ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்கள் கூட இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நம்பிக்கை ஆண்டவரே வீண் போகாமல் இருக்குது ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்தும் வண்ணமாக நம்ம இந்த பாடலை நாம் பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்று ஜீவிக்கிறார் என்ற பாடலை கடைசி கவியை நாம் பாடுவோம். இயேசு என்னோட துணையா ஜீவிக்க. இந்த நேரத்தில் நம் பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவர் முன்பாக நாம் அறிந்தும் அறியாமல் செய்த நிறைய பாவங்கள் உண்டு, அதை நினைத்து நம் ஆண்டவர் முன்பாக நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நம் ஆண்டவர் முன்பாக நாம் எந்த மறைவும் இல்லாமல் ஆண்டவர் முன்பாக நம்ம எல்லா பாவங்களும் குற்றங்களையும் ஆண்டவர் முன்பாக நாம் அறிக்கையிடுவோம்.
இந்த நேரத்தில் நாம் பாவங்களை நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்துட்டார். அதுக்காக நம்ம ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்படியாக நம்மளுடைய ஜீவனை ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என்னோட வாயில் ஆண்டவரை பொறுப்புள்ள ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரை உங்களோட சித்தத்தின்படி இருக்க ஆண்டவர்கிட்ட நம்மளோட வாயை நம்ம அர்ப்பணிப்போம். நம்மளுடைய கைகள் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படி ஆண்டவரிடம் நம் கைகளை நம்ம அர்ப்பணிப்போம். நம்மளுடைய கால்களை ஆண்டவர் எந்த திசையில் நடக்கணும் என்று சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அந்த திசையில் நடக்கிறதுக்கு நம்மளுடைய கால்களை ஆண்டவரிடம் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய எண்ணங்களை நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம எதை யோசிக்கிறோமோ அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்படி நம்ம ஆண்டவரிடம் நாம் எண்ணங்களை நம்ம ஒப்பு வைப்போம். நம்மளுடைய காதுகளை ஆண்டவருக்கு நம்ம ஒப்புவிப்போம். நம்ம கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்படி ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுப்போம். நம்ம இந்த முடிவை நம்ம செய்திருக்கிறோம். அது நம்ம நிலைத்து இருக்க நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்போம். ஆண்டவர் அதுக்கு பலனை தருகிற வல்லவராக இருக்கிறார். நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இந்த கடைசி நாட்களில் சொல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்போம். நம்மளை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நம்ம இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகும் என்ற பாடலை 3வது கவியை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கு. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதித்து பாட எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும் உமக்கு நன்றி சொல்லவும் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் பொறுப்படுத்தி வழிநடத்துகிற தேவன். இம்மட்டும் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து எங்களை வழிநடத்துகிற தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதுமே எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் உடைய சமூகத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை தயவாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். தூய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, பலருக்காக ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து வருகிறீர். எந்த நாளிலும் பலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா தொற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தோப்பனின் கிருபையாக இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நாடுகள் இதனாலே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. கிருபையாக இறங்கி ஆண்டவரே உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொற்றினுடைய தாக்கம் குறையவும் குறைய நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உடம்புகளில் இருக்கிற அணுக்கள் எல்லாம், வெள்ளை அணுக்கள் எல்லாம் அதிகமான உயிர் பெறுவதற்கு உதவி செய்யும். எதிர்ப்பு சக்தி எங்கள் உடம்பிலே அதிகமாக எழும்புவதற்கு நீர் உதவி செய்யும் விதமாக ஆண்டவரே நாங்கள் இந்த நோயை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர், உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த தாக்கத்திலிருந்து, இதனுடைய தாக்கத்திலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக வருகிற நாட்களில் இருக்கக்கூடிய யூத் ரெட்ரீட்டுக்காக ஜெபிக்கிறோம். அதை இன்றைக்கு மாலையிலே நடைபெற போகிற அந்த யூத் ரெட்ரீட் என்ற பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். அநேக யூத் பிள்ளைகள் பங்கெடுக்கவும்
அதன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படவும் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அது ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீ உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னுமாக தோப்பனே சர்ச்சினுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், கிருபையும் இரக்கமும் இந்த பிள்ளைகள் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் அவளோடு கூட தங்கையிலும் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்த வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ மட்டும் கொடுத்த பாதுகாவலுக்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலய ஆராதனைகள் மறுபடியுமாக தொடங்கப்பட நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அதற்கு எங்களுடைய சிஎம் ஆண்டவரே அதன் வரையறைகளை வகுத்து ஆண்டவரே ஆலோசனை கொடுக்கவும் அந்த சட்டத்தை இந்த இடத்துல கோவா மாநிலத்தில் ஆண்டவரே முன்னிறுத்தவும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் உதவி செய்யும். இந்த கோவா பட்டணத்திலையும் அந்த மாநிலத்திலையும் அதிகமான ஆண்டவரே தொற்றினுடைய தாக்கம் இருக்கிறது ஆண்டவரே, குறைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம். மருத்துவ உதவிகள் இங்கே கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. பெட்ஸ் எல்லாம் இல்லாது இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆண்டவரே. ஆக்சிஜன் இரு மருந்துகள் யாவும் இங்கே தங்கு தடையின்றி கிடைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தோப்பனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வழிநடத்தும்படியாக உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. இனமாக எங்களுடைய பிஷப்புக்காக, டிஎஸ்எஸ்களுக்காக ஆண்டவரை, இனமாக எங்களுடைய பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதியும், கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரை நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. தோப்பனை நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய அதிகாரிகளுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் தந்தருளும். இந்த வழிநடத்துதல் அவர்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இன்னுமாக வருகிற 2ஆம் தேதி நடக்கக்கூடிய நண்பு சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய ஆண்டவர் மீட்டிங்காக ஜெபிக்கிறோம். மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இந்த பாதத்தில் தருகிறோம். கர்த்தர் கிருபையாக இருக்கிறாங்க ஜெபிக்கிறோம். அதில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிற செய்திகள் இன்னும் ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே ஃபீல்டினுடைய ஷேரிங்குகள் எல்லாம் கொடுக்கப்படும் போது ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே நீர் பொறுப்படுத்தி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கப்படுகிற செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை கேட்கும்போது உண்மையாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். புதிய உந்துதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். இவ்விதமாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே உடைய ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, செலுத்தால் அனர்வாகத்தை நிறுத்தால் எங்களுக்கு குற்றம் செய்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னி எங்களை சூழலுக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவினைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் நல்லமும் மகிமையும் எங்களுக்கு முடியவில்லை. ஆமென். இந்த நாளிலே இந்த காணொலி காட்சி மூலமாக ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில விளம்பரங்கள். 1ஆம் தேதி ஆலய ஆராதனை வழக்கம் போல காணொலி காட்சி மூலமாக பகுதியும் செய்து வெளியிடப்படும். அதை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் அடைய உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். வருகிற 2ஆம் தேதி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலிருந்து மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த ஜூம் ஆப்பின் மூலமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். ஆகினாலே அதை எல்லாரும் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அதே போல இன்று மாலை 3 மணிக்கு வாலிபர்களுக்கு என்று டிஸ்ட்ரிக்ட் லெவலிலே, மாநில அளவில் ஒரு ஒடுக்கு கூட்டம் நடைபெறுகிறது. 1 மணி நேரம், 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அது நடைபெறுகிறது. ஆகினால இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்களை உற்சாகப்படுத்தி அந்த மீட்டிங் ஜூம் ஆப்பின் மூலமாக நடைபெறுகிறது. ஆகினால அதில் பங்கு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட இந்த 2 நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் 28ஆம் தேதி மிஸ்டர் ஆல்வின் அவர்கள், 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் விஜயராணி தங்கராஜ், 30ஆம் தேதி மாஸ்டர்
ஜெரோம் சாலமன் இவர்கள் மூவரும் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நாம் இவர்களுக்காக தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினத்தில் பிறந்த நாள் கொண்டாட போகிற மிஸ்டர் ஆல்வினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய மகனை மட்டுமாக நீர் வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய கிருபையும் இரக்கமும் உடைய மகனை வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் நீர் வழிநடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மகனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதங்களை நாளை நிறைத்து நீர் வழிநடத்தும். இன்னும் உண்மை அதிகமாக நேசித்து வளர்வதற்கு நீர் உதவி செய்யும். அவரை சார்ந்திருக்கிற மனைவி 2 பிள்ளைகள் யாவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவநாமே பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக உடைய பாதத்தில் கெஞ்சுகிறேன். ஆண்டவர், இன்னும் 29ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட போகிற மிஸ்ஸஸ் விஜயராணி தங்கராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய மகளுக்கு வேண்டிய எல்லா கருவிகளையும் தந்து வழிநடத்தி வருகிறீர். ஆண்டவரை எங்களோடு கூட இல்லாத ஊரில் இருந்தாலும் உடைய கிருபை மகளை ஆட்கொண்டு வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகளை நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபையும் இரக்கமும் இன்னும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்களிலே உடைய பலன் பரிபூர்ணமாக தங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை மகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவரை சார்ந்திருக்கிற கணவர், ஆண்டவரே, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இன்னுமாக ஜெரோனுக்காய் ஜெபிக்கிறோம். 30ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட போகிற அந்த குட்டி தம்பிக்காய் ஜெபிக்கிறோம். அவனை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அந்த பிள்ளைகள் மீது இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை தந்தள்ளும். இந்த சிறிய பிள்ளை ஆண்டவருடைய அன்பிலையும் கிருபையிலையும் வளர உதவி செய்யும். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து வழிநடத்தும். இவர்கள் மூவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கரம் மூவரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர் ஆண்டவரை, இப்பொழுதும் ஆண்டவரை இந்த நேரத்தில் எங்களை வழிநடத்தும்படியாக உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். இந்த நேரத்தை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதை காண்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி இதுதாமே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் இந்த கருத்தின் அடிப்படையில் தியானம் செய்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்கிறோம். The righteous shall rise in the land. The righteous shall rise in the land. நீதிமான் நிலத்தில் நிமிர்ந்திருப்பான் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்து வருகிறோம். இன்றைக்கு உரிய தலைப்பு The righteous may fall and rises again. The righteous may fall but rises again. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வகையான மனிதர்களை நாம் இந்த உலகத்தில் காண முடியும். ஒருவர் விழுகின்ற சூழ்நிலையில் அல்லது விழுந்துவிட்ட சூழ்நிலையில் அந்த இடத்தில் இருந்து அவர்கள் உல்லாசமாக வாழ்கிற ஒரு நிலைமை உண்டு. ஆனால் மற்றவர்கள் இந்த உலகத்தில் விழுந்து விடுவார்கள் என்றால் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை கண்டுபிடித்து வெளிவந்து விடுவார்கள். இவ்விதமான 2 வகையான மனிதர்களை குறித்து நாம் அறியலாம். உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆட்டையும் ஒரு பன்னியையும் எடுத்து நாம் பேசலாம். ஆடு சகதிக்குள் விழும்போது அது அங்கே கிடக்காது. அது உடனடியாக அதிலிருந்து வெளிவந்து அது தப்பித்து விடும். அது வெளியே வந்து விடும். மறுபடியும் அந்த சகதிக்குள்ளாக போகாது. ஆனால் ஒரு பன்றி சகதிக்குள் விழுந்து விடும் என்றால் அது அங்கே இருந்து வெளிவராது. ஆனால் அதிலே படுத்துக்கொண்டு அது அனுபவித்து கொண்டு இருக்கும். அந்த இடத்துல படுத்துக்கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கும். இவ்விதமான 2 வகையான மனிதர்களை குறித்தும் நாம் அறிய முடியும். ஒருவேளை நீதிமானை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அல்லது ஒப்பிட வேண்டும் என்றால் இந்த ஆட்டுக்குட்டிக்கு அல்லது ஆடுக்கு நாம் ஒப்பிட முடியும்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நீதிமானை குறித்து பேசுகிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நீதிமானுடைய நிறைய குணாதிசயங்கள் விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே அவன் தேவனை முதன்மையாக வைத்து செயல்படுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில முதன்மையாக வைத்து செயல்படுகிறான். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவனாக இருக்கிறான். எடுக்கிற எல்லா ஒரு தீர்மானங்களிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவன் நடக்கிறவனாக இருக்கிறான். ஆகையினாலே தான் அப்படிப்பட்டவனைத்தான் நாம் நீதிமான் என்று சொல்ல முடியும். இன்னும் வேறு வகையாக சொல்ல வேண்டும் என்றால், அவனுடைய முழு சரீரமும் அல்லது முழு உடம்பும் ஆண்டவரை சுற்றியே இருக்கும். உடம்பு என்று சொல்லும்போது ஒரு ஆழ்த்தத்துவம் என்று சொல்லலாம். உடம்பு என்று சொல்லுகிறதை விட ஆழ்த்தத்துவம், முழு ஆழ்த்தத்துவமும் ஆண்டவரை சுற்றி இருக்கும். ஆவி, ஆத்துமா, தேகம், இந்த மூன்றும் ஆண்டவரை சுற்றியே இருக்கும். ஆகையினாலே அவன்தான் நீதிமான் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் விழ வேண்டிய கட்டாயம் இல்லை. கட்டாயமாக நீதிமான் விழுந்து விடுவான் என்பது ஒரு செயல் அல்ல. ஆனால் ஒருவேளை விழுந்து விட்டால் அவன் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் இருந்து எழுந்து விடுவான் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஒருவேளை சாத்தானினுடைய சோதனையினாலே விழுந்து விடுவான் என்றால் கண்டிப்பாக அவன் எழுந்து விடுவான் என்பதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை எழுதுகிற எழுத்தாளராகிய ஒருவேளை சாலமோன் அரசர் ஒரு இதை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இதை எழுதலாம். இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக எழுதும்போது நீதிமான்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என இதை வாசிக்கும் போது நம்முடைய மனதில் எழுகிறது, கண்டிப்பாக எழுந்து விடுவான். அப்படி என்றால் நான் நீதிமான், கண்டிப்பாக இனிமேல் நான் இந்த காரியத்தில் நான் இருக்க மாட்டேன், இந்த உலகத்தினுடைய காரியங்களில் இருக்க மாட்டேன், இதிலிருந்து நான் எழுந்து விடுவேன் என்று சொல்லி அந்த விதமான ஒரு எண்ணத்தோடு கூட எழுந்து நடப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. ஆகையினால்தான் இது ஒரு நல்ல ஒரு வசனம். இதை நாம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு உற்சாகத்தை, நீதிமானுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை, புதிய ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டு நபர்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது நான் பேச போகிற நபர் யூதா. தேவன் மகிமை அடைவாராக என்பதுதான் அவருடைய பெயரின் பொருள். God is praised. ஆதியாகம புஸ்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனம் முதல் நாம் கடைசி வரைக்கும் வாசிப்போம் என்றால், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சறுக்கல் அல்லது ஒரு வழுகி விழுந்த ஒரு காரியம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் பாதான் ஆராம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல யாக்கோபு இருக்கும்போது யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 4வது மகனாக இவர் இருக்கிறார். யாக்கோபுக்கும் லேயாவுக்கும் பிறந்த 4வது மகன். அது ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய நல்ல செயலை குறித்து வேதம் நமக்கு ஒரு இடத்துல விளக்குகிறது. அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று யோசித்த போது இவர் வேறு வகையான ஒரு ஆலோசனை கொடுத்தார். நாம் கொல்ல வேண்டாம், நம்முடைய கரங்கள் நம்முடைய தம்பின் மீது படக்கூடாது, இது குற்றமாக மாறிவிடும், ஆகையினால அவனை நாம் மீதியானவருக்கு விற்றுவிடலாம் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து அவருடைய உயிரை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. இவ்விதமாக நாம் யோசிக்கும் போது இவர் ஒரு நல்ல ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், இளகிய மனதுடைய ஒருவராக அந்த இடத்துல காணப்படுகிறார். 37வது அதிகாரம் 26வது வசனத்துடைய பின்பகுதிகளிலே நாம் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இதை குறித்து 38வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவர் திருமணம் முடிக்கிறார். ஒரு கானானிய பெண்ணை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து அதை சூவா என்று சொல்லக்கூடிய அவருடைய மகளை திருமணம் முடிக்கிறார். அவருடைய மனைவியுடைய பெயர் அங்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு கானானிய பெண்மணி என்று மட்டும் வேதம் சொல்கிறது. அவர் முடித்த பிற்பாடு அதற்காக உதவி செய்கிறவர் ஈரா என்று சொல்லக்கூடிய அவருடைய நண்பர்
திருமணம் முடிப்பதற்கு உதவி செய்கிறார். அவர் அதுல்லாம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கு பிறகு 3 பிள்ளைகள் அவருக்கு பிறந்ததாக இந்த பகுதியில் வேத பகுதியில் சொல்கிறது. ஏர், ஓனான், சேலா, இந்த 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதலாவது மகனுக்கு 3 பேரும் ஆண் பிள்ளைகள். முதலாவது மகனுக்கு தாமார் என்ற ஒரு பெண்மணியை, கானானிய பெண்மணியை திருமணம் முடித்து வைக்கிறார். இவர் தேவனுக்கு பிரியமில்லாது நடந்ததினாலே தேவன் அவருக்கு தண்டனை கொடுக்கிறார், இறந்து விடுகிறார். ஓனான் என்று சொல்லக்கூடிய 2வது சகோதரர் தாமாரை திருமணம் முடிக்கிறார். அவரும் தேவனுக்கு பிரியமான செயல் செய்யாததினாலே தேவன் அவரை அடித்தார் என்று வேதம் சொல்கிறது. எவ்விதமான ஒரு பாவம் செய்தார்? தன்னாலே தன்னுடைய அண்ணனுடைய மனைவிக்கு சந்ததி வரக்கூடாது, அதனாலே என்று சொல்லி தன்னுடைய வித்தை அவர் விரயம் செய்தார் அல்லது வீணாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இவ்விதமாக தன்னுடைய அண்ணியின் மூலமாக சந்ததி வரக்கூடாது என்று சொல்லி அவர் தேவனுக்கு முன்பாக தவறு செய்ததினாலே தேவன் அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். அவர் இறந்து விடுகிறார். இது தேவனுக்கு முன்பாக ஒருவேளை ஏன் தவறான காரியமாக மாறுகிறது என்றால், தேவன் சொல்லியிருக்கிறார் ஆதாமுக்கு சொல்லும்போது, நீங்கள் இந்த உலகத்திலே பலுகி பெருகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு எதிரான ஒரு செயலாக இந்த ஓனான் செய்த செயல் இருந்ததினாலே தேவன் அவரை அடிக்கிறார். அவர் இறந்து போகிறார். ஒருவேளை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு சிலர்கள், நான் இவ்வளவு நாள் பிள்ளை இல்லாமல் இருக்க விரும்புகிறேன், பிள்ளைகளை நாங்கள் விதமாக பிளான் பண்ணுகிறோம் என்றெல்லாம் சொல்லி பல விதத்தில் சில நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள் அல்லது கெடுத்து விடுகிறார்கள். இந்த காரியங்களிலே நாம் ஞானமுள்ளவர்களாக வேதம் என்ன சொல்கிறதோ அந்த காரியத்தை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை உதைக்கவோ அல்லது உதாசீனப்படுத்தவோ கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இவ்விதமாக மூன்றாவது சகோதரர் இருக்கிறார், சேலா. இப்பொழுது யூதாவுக்கு பயம் வருகிறது. 2 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். ஒருவேளை சேலாவுக்கும் தாமாரை திருமணம் முடித்தால் பின்னதாக அவரும் இறக்க நேரிடும் என்று சொல்லி ஒரு உபாயம் செய்கிறார். தாமாரை தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். அங்கே அனுப்பி, நீ அங்கே இரு, சேலா பெரிதானவனாக மாறின பிற்பாடு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அங்கே தாமார் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உள்ளான மனதில் யூதாவுக்கு சேலாவை திருமணம் முடித்து வைக்க வேண்டிய எண்ணம் அங்கே இல்லை. பின்னதாக யூதா ஒரு திம்னா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்ல விரும்புகிறார். அந்த இடத்துல ஆடு மயிர் கத்தரிப்பதற்காக அங்கே செல்கிறார். அங்கே செல்லுகிற வேளையில் அந்த காரியம் தாமாருக்கு சொல்லப்படுகிறது. உன்னுடைய மாமனார் விதமாக மயிர் கத்தரிப்பதற்காக திம்னா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போகிறார். நமக்கு திம்னா என்று சொல்ல உடனே சாம்சனுடைய வாழ்க்கையில அதிகமாக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த திம்னாவை சுற்றிலும் இருக்கிறது. அதை குறித்து நாம் நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்தை குறித்து தான் இந்த பகுதி பேசுகிறது. இது திம்னாவுக்கு போகிற வழியில தாமார் தன்னுடைய உடைகளெல்லாம் மாற்றிவிட்டு, கைப்பெண்ணுடைய உடையை மாற்றிவிட்டு, ஒரு நல்ல பெண்மணி போல தன்னுடைய முகங்களை எல்லாம் மூடிக்கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு நீரூற்றண்டையிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அவளை பார்த்த பட்சத்தில் இவருக்கு ஒரு இச்சை உள்ளே வருகிறது. அவளிடத்தில் கேட்கிறார், நான் உன்னோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அவ்விதமாக கேட்டு, அப்படி கேட்கும்போது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது, நான் என்னுடைய தொழுவத்திலிருந்து உனக்கு ஆட்டுக்குட்டியை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆட்டுக்குட்டி இப்பொழுது கையில் இல்லை. ஆகினாலே தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய முத்திரை மோதிரம், ஆரம், இன்னும் கைக்கோல், இந்த 3ஐயும் கொடுத்துவிட்டு அவளோடு கூட உறவு வைக்கிறார். ஆனால் தன்னுடைய மருமகள் என்று சொல்லி அவருக்கு தெரியாது. இப்பொழுது தாமார் அவர் கர்ப்பவதியாக இருக்கிறாள். வயிற்றில் பிள்ளை உண்டான உடனே யூதாவுக்கு தெரிய வருகிறது, உன்னுடைய மருமகள் வேசித்தனம் பண்ணினால் அதனாலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்ட உடனே யூதாவுக்கு கோபம் வருகிறது.
அவள் சாக வேண்டும், அவள் எரித்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறார். எரித்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லும்போது ஒருவேளை முழுமையாக எரிக்கிற ஒரு அனுபவம் இல்லாதபடி ஒருவேளை நெற்றியிலோ அல்லது இந்த இடத்திலோ கன்னத்திலோ ஒரு வடு போட்டு விடுவார்கள். அப்படி போட்டு விடுவார்கள் என்றால் இவள் வேசித்தனம் பண்ணினவள் என்று சொல்லி வெளியே உலகுக்கு தெரிய வரும். அவ்விதமாக ஒரு எண்ணத்தோடு கூட எரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவள் கொடுத்து அனுப்புகிறாள். நீங்கள் கொடுத்த முத்திரை மோதிரம், ஆரம், கை, கோல் இந்த மூன்றையும் கொடுத்து விட்டு இந்த 3 பொருட்களும் யாருக்கு சொந்தமோ அந்த மனிதனாலே தான் நான் கற்பகுதியாக மாறியிருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்து அனுப்புகிறாள். யூதா அதை கையிலே வாங்கி பார்த்தபோது அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிகிறது, இந்த 3 எனக்கு சொந்தமானது, நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாள், அவள் என்னை பார்க்கிலும் நீதிமான், அவள் என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று சொல்கிறார். எதை குறித்து அவர் பேசுகிறார்? நான் என்னுடைய பிள்ளையை கூடாதபடி ஏமாற்றி விட்டேன், தேவ சட்டத்திற்கு விரோதமாக நான் செய்து நான் ஏமாற்றி விட்டேன், இப்பொழுது அவள் எனக்கு பாடம் போட்டியிருக்கிறாள் என்று சொல்லி அவள் என்னை பார்க்கும் நீதிமான் என்று சொல்லி இவர் சொல்கிறார், யூதா சொல்கிறார். ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. நான் செய்த தவறுக்கு நான் தண்டனை அடைய வேண்டும். பின்னதாக வேதம் சொல்கிறது, அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதற்கு பின்னதாக அவளிடத்தில் அவர் சேரவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் உண்மையான ஒரு மாற்றத்தை யூதாவுடைய வாழ்க்கையில் காண முடிந்தது. ஏற்கனவே ஒரு நல்ல மனிதர், நீதிமான், ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒருவேளை பெண்ஜாதி மனைவி இல்லாததினாலே சறுக்கி விடுகிறார். இப்பொழுது மறுபடியும் அவர் எழுந்து ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் பேசுகிறது. நீதிமான் ஒருவேளை விழக்கூடும், அதனால தான் 7 தரம் விழுந்தாலும் என்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எழுந்திருப்பான். இன்னும் அடுத்த நபரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அடுத்த நபரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அவர் வேறு யாரும் அல்ல, தாவீது அரசர். தாவீது அரசரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். தாவீது அரசர் இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற பகுதி 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம் முதல் கடைசி வசனம் அடங்கிய பகுதி. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வருகிற பின் பகுதிகள். தாவீது அரசருடைய தவறுகள் அல்லது பாவங்கள் என்று சொல்ல முடியும். 4 இடங்களிலே வேதம் பேசுகிறது. ஒன்று, அவர் பொய் சொன்னதாக வேதம் சொல்கிறது. அது நோப் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசாரியன் இடத்திலே போய், நான் இவ்விதமாக ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறேன், எனக்கு பட்டயம் வேண்டும், எனக்கு உணவு வேண்டும் என்று சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டு விடுகிறார். அது உண்மையிலே சவுல் அரசர் அவ்விதமாக அந்த காரியத்திற்காக அவரை அனுப்பவில்லை. இவர் தப்பித்து ஓடி வரும்போது அவ்விதமாக செய்து விடுகிறார். அது முதலாவது பொய் சொன்ன ஒரு பாவத்தை வேதம் சொல்லுகிறது. 2வதாக பெட்சிபாலோடு கூட தவறான உறவு வைத்து உரியா என்பவரை கொண்டதாக வேதம் சொல்கிறது. ஆகையினாலே அது 2வது பாவம். 3வதாக பெத்லகேமிலே பெலிஸ்தர்களுடைய படைகள் இருக்கும்போது அந்த படைகள் மத்தியிலையும் ஒருவர் சென்று, யாராவது சென்று, எனக்கு அந்த பெத்லகேமிலே உள்ள எனக்கு தண்ணீர் வேண்டும், கிணற்றில் தண்ணீர் வேண்டும், அந்த தண்ணீரை நான் குடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். யோவாப் இன்னும் ஒரு சிலர், இன்னும் சகோதரர்கள், யோவாப் சகோதரர்கள் இன்னும் ஒரு சிலர் சென்று அதை எடுத்து வந்தார்கள். ஆனால் அவர் குடிக்கவில்லை. அவர் ஆண்டவருடைய சந்நிதியிலே ஊற்றிவிட்டார். நான் இது இவருடைய ரத்தம், நான் இதை குடிக்கக்கூடாது என்று சொல்லி அவருடைய உயிரை பணய வைத்து இந்த தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் குடிக்கவில்லை. 4வது அவர் செய்த தவறு மக்களை கணக்கெடுத்தது. 4வது தவறு. இந்த 4 தவறு இன்றைக்கு நான் 4வது தவறை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். அவர் தாவீது அரசருடைய மனதிலே போர் வீரர்களை கணக்கு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. யூதாவிலும் இஸ்ரவேலிலும் அவர்களை குறித்து நாம் கணக்கெடுக்க வேண்டும், எவ்வளவு படைபலம் எனக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கணக்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை யார் அவருடைய மனதிலே தூண்டினார் என்று வேதம் சொல்கிறது என்றால், 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், சாத்தான் தூண்டினான் என்று சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
ஒருவேளை விதமான ஒரு காரியத்தை மனதிலே வைத்ததே, தாவீது அரசருடைய மனதிலே வைத்ததே சாத்தான் என்று அதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. யோவாப் சொல்கிறார், ஐயா அரசரே, நாம் விதமாக செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அவருடைய படைத்தலைவர்கள் யாவரும் அதை சொல்கிறார்கள். ஆனால் ராஜாவினுடைய வார்த்தை மேலோங்கியதை தவிர ஆனால் இவர்களுடைய வார்த்தை மேலோங்கவில்லை. ஆகையினாலே கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பப்படுகிறார்கள். இந்த காரியம் எவ்விதமாக ஆண்டுடைய சமூகத்தில் குற்றமாக காணப்படுகிறது? கணக்கெடுக்கிற காரியம், சென்சஸ் எடுக்கிற காரியம் ஏன் தேவனுடைய சமூகத்தில் குற்றமாக காணப்படுகிறது என்று யோசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாத்ராகமம் 30வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் கணக்கு எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரிடமும் அரை சேக்கல் வாங்க வேண்டும். ஒரு சேக்கல் 20 கேரா என்று கொடுத்திருக்கிறார்கள். அரை சேக்கல் என்று சொல்லும்போது 10 கேரா. அதுவும் இந்த ஆலயத்துடைய பணத்தின்படி நீங்கள் அரை சேக்கல் பணத்தை வாங்கி அந்த பணம் ஆலயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே இங்கே நாம் யாத்ராமத்திலிருந்து உபாகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அநேக இடங்களில் கணக்கெடுக்கப்பட்டு இருக்கிறது. அது தேவன் சொன்னார், நீங்கள் எடுங்கள் என்று சொன்னார். தேவ கட்டளையின்படி எடுத்ததுனாலே அது குற்றமாக மாறவில்லை. ஆனால் இங்கே இவர் தாவீது அரசர் எடுக்க விரும்புகிறார், அது குற்றமாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எடுக்கும்போது லேவியர்களை எண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரையும் எடுக்கலாம், ஆனால் லேவியர்களை எடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் லேவியர்களால் எண்ணாமல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது லேவியர்களுக்கு என்று தனி ஒரு அட்டவணை கொடுத்திருக்கிறார். கோராவின் புத்திரர், இன்னும் கெர்சோமின் புத்திரர், இவர்கள் எல்லாருடைய இலக்கங்களும் தனித்தனியாக எடுக்கப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவர் யோபுவும் அவரை சார்ந்த கேப்டன்ஸ், இன்னும் ஆர்மி படைத்த போர் வீரர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய குரூப்பாக இந்த சென்சஸ் எடுப்பதற்காக செல்கிறார்கள். எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட வேதம் சொல்கிறது 9 மாதம் 20 நாள். 2 சாமுவேல் 24:8 இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 மாதம் 20 நாட்கள் அவர்கள் சுற்றி திரிந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள்? இங்கே யோர்தானுக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், இன்னும் மனாசேர் பாதி கோத்திரம், இந்த கோத்திரங்கள் எல்லாம் முடித்துவிட்டு பின்னதாக நேராக மேலே போய் அங்கிருந்து இங்கே தீரு சீதோன் வழியாக அங்கே வந்து மறுபடியும் பெயர்ஷிபா, தான் முதல் பெயர்ஷிபா வரைக்கும் அவர்கள் எடுக்கிறார்கள். 9 மாதம் 20 நாட்கள் ஆகிறது இவர்கள் எடுத்து முடிக்கிறார்கள். இந்த காரியம் ஆண்டுடைய சமூகத்தில் பாவமாக இருக்கிறது. ஆனால் இந்த 9 மாதம் 20 நாட்களும் தாவீதுடைய உள்ளத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை, குழப்பமும் இல்லை. என்ன குழப்பம் இல்லை? நான் எடுக்கிறது தவறு என்று சொல்லி அவர் உணர்ந்து கொள்ளவே இல்லை. ஒருவேளை அப்படி எண்ணி இருந்தால் இடையிலேயே சொல்லியிருக்கலாம், உங்களுடைய வேலைகளை நீங்கள் விட்டுவிட்டு திரும்பி வந்து விடுங்கள், இது தேவனுக்கு விரோதமான தவறான காரியம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே அவருடைய மனது தூங்கின நிலைமையில இருக்கிறது, எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லை. அதற்கு பிறகுதான் அவருடைய மனதிலே நான் செய்தது தவறு என்று சொல்லி எல்லாரும் கணக்கும் எடுத்து முடித்து வந்த பிற்பாடு அதற்கு பிறகுதான் அவருடைய மனதில் எழுகிறது, நான் செய்த காரியம் பாவம். ஒருவேளை அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அதை உணர்த்தி கொண்டே இருந்திருக்கலாம். அதை தள்ளி போட்டு விட்டு வந்து இப்பொழுது கடைசியாக அந்த உணர்வு வரும்போது எண்ணி பார்க்கிறார், நான் செய்தது தவறு என்று சொல்லி அவர் மனதிலே யோசித்து பார்க்கிறார். ஏன் இந்த காரியத்தை அவர் செய்ய வேண்டும், கணக்கெடுக்க வேண்டும் என்று அவர் ஏன் முற்பட வேண்டும் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம் என்றால், முதலாவது நாம் யோசிக்க வேண்டிய காரியம் பெருமை. என்னிடத்தில் இவ்வளவு போர்ச்சேவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணும்போது மனதில் ஒரு பெருமை வருகிறதற்கு காரணமாக இருக்கிறது. என்னுடைய அரசாட்சியின் கீழே இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஒரு பெருமை. இரண்டாவது அதிகாரம், அதுவும் மற்றொரு காரியம். என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும், மற்றவர்கள் எனக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அதை நான் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த பெருமை நிமித்தமாகவும் அதிகாரத்து நிமித்தமாகவும். மூன்றாவது
தனக்கு வேண்டிய பணத்திற்காக, பணம் என்று சொல்லும்போது எப்படி எண்ணிக்கைக்கும் பணத்திற்கும் சம்மதம் என்று யோசித்து பார்ப்போம் என்றால், படைபலம் அதிகமாக இருக்கும்போது மற்ற நாட்டிற்கு படையெடுத்து செல்லலாம். அப்படி படையெடுத்து சொல்லும்போது அங்குள்ள பொருட்களை நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வர முடியும். ஏனென்றால் என்னிடத்தில் நிறைய படைபலம் இருக்கிறது. இவ்விதமான காரணத்தினாலே தான் அவர் எண்ணிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த காரியத்தை செய்ய சொன்னது சாத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது? இங்கே 11,000 பேர் என்று நாம் இஸ்ரவேலிலே வாசிக்கிறோம். இன்னுமாக யூதாவிலும் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது அவர் தேவனிடத்தில் விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? நான் செய்தது தவறு, இதற்கு பரிகாரம் என்ன என்று விசாரிக்கும் போதுதான் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இவர் நினைத்திருந்தால், முதலாவதே நினைத்திருந்தால், ஊரின் தும்மிம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய சித்தத்தை பகிர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதன் மூலமாக அறிந்திருக்கலாம், அல்லது தீர்க்கதரிசிகளிடத்தில் ஆலோசனை கேட்டு இருக்கலாம். இந்த 2 காரியத்தையுமே அவர் செய்யாதபடி அவர் என்ன செய்கிறார்? அவர் கணக்கெடுக்க அனுப்பினார். கணக்கெடுத்து வந்து கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய மனசாட்சி குத்தும் போது தீர்க்கதரிசியை நாடுகிறார். இப்பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் காத் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். சொல்லுகிறார், 3 காரியங்களை முன்பாக வைக்கிறார். 3 வருடம் பஞ்சம், 3 மாதம் நீ உன்னுடைய எதிராளிகளுக்கு முன்பாக ஓட வேண்டும், இல்லை என்றால் 3 நாள் கொள்ளை நோய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது தாவீது ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார். எதை நான் எடுப்பது? 3 வருட கால பஞ்சம் என்றால் மக்கள் அழிந்து விடுவார்கள், அதிகம் பேர் அழிந்து விடுவார்கள். 3 மாதம் நான் எதிராளிக்கு முன்பாக ஓட வேண்டும் என்றால் நான் இங்கே நாட்டில் இருக்க முடியாது. அது ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை என்று சொல்லி நினைக்கிறார். இது இந்த முதல் 2 மனிதருடைய கரங்களில் விழுகிற தண்டனை. 3வது தண்டனை கொள்ளை நோய், இது தேவனுடைய கரத்தில் விழுகிற தண்டனை. ஆகையினால் அவர் யோசிக்கிறார், நான் கடைசியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் இரக்கம் உண்டு, தேவனுடைய சமூகத்தில் இரக்கம் உண்டு. ஒருவேளை நான் தேவனுடைய கரத்தில் விழுவேன் என்றால் எனக்கு கிருபை கிடைக்கும் என்று சொல்லி கடைசி தண்டனையை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கடைசி தண்டனையை பெற்றுக்கொள்ளும் போது 70,000 போர் வீரர்கள் இறந்து போனதாக நமக்கு வேதம் சொல்கிறது. இப்பொழுது தேவதூதன் எருசலேமில் உள்ள ஒருவர் எபூசியனாகிய ஓர்னானின் இடத்துல இருக்கிறார். அவ்விதமாக அவர் அங்கே இருக்கும்போது வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது தாவீது அவரை காண்கிறார். ஆண்டவரும் வருத்தப்படுகிறார், இவ்வளவு பேரை நான் கொன்று விட்டேனே என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பலிபீடத்தை கட்டி எனக்கு நீ பலியிடு என்று சொல்கிறார். அந்த ஓர்னானினுடைய நிலத்திலே பலிபீடம் கட்டுகிறார்கள். அந்த நிலத்தை வாங்கி பலிபீடம் கட்டுகிறார்கள், பலியிடுகிறார்கள். தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக கேட்டார். தேவன் தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு அந்த கொள்ளை நோயை நிறுத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே தாவீது அரசர் தன்னுடைய நீதியிலிருந்து வழி விலகிவிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் தேவன் அவருக்கு மறுபடியும் அவரோடு கூட சேர்வதற்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி அவர் நடந்து மறுபடியும் எழுந்தார் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அதுதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீதிமான் குற்ற உணர்வோடு கூட நடந்து கொள்ளும்போது அந்த எண்ணத்து நிமித்தமாக தேவனிடத்திலே தன்னை தாழ்த்துவான் என்றால் தேவன் அவரை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் அவன் எழுந்து நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இதுதான் நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. ஆண்டவன் நம்மோடு கூட இருப்பதனாலே, ஆண்டவன் நம்மை வழி நடத்துகிறதுனாலே, ஒருவேளை நாம் எழுந்து விட்டாலும் நாம் மறுபடியும் எழுந்திருப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். தேவன் நம்மோடு கூட இருப்பதனாலே அவர் உதவி செய்கிறார்.
ஆகையினால இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துவார் என்றால் கண்டிப்பாக நான் எழுந்து நடக்க முடியும், நான் நிமிர்ந்து நிற்க முடியும், இந்த நிலத்தில் நான் நிமிர்ந்து நிற்க முடியும். அதுதான் வேதம் தருகிற நற்செய்தி. ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிற, நெறிந்த நாணலை புரியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். நமக்கு எண்ணெயை, கிருபை என்னும் எண்ணெயை ஊற்றி கொண்டிருக்கிற தேவன். ஒருவேளை நாம் ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கலாம், இனிமேல் நான் வெளிவர முடியுமா, அல்லது என்னாலே நான் நிமிர்ந்து அவனுடைய சமூகத்தில் நிற்க முடியுமா, அல்லது நான் இவ்விதமாக இருக்கிறேனே, எனக்குள்ளாக ஒரு மாற்றம், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்ற எண்ணங்களெல்லாம் நம்முடைய மனதில் எழக்கூடும். கண்டிப்பாக தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். வேறு எந்த ஒரு காரியத்தையும் நாம் யோசிக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் அறிக்கையிடும்போது தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதனாலே தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு உண்டு. நாம் தேவனுடைய சமூகத்தில் வருவோம், தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். தொடர்ந்து நாம் தேவனோடு கூட நடப்பதற்கு தேவன் உதவி செய்வார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ந்து இதை குறித்து எங்கள் வீடுகளில் வாசித்து தியானம் செய்யுங்கள். ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களோடு கூட பேசுவார். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 131வது கீர்த்தனை பாடுவோம். நீ உனக்கு சொந்தம் அல்லவே என்ற பாடல். கீர்த்தனை எண் 131, அதில் 3வது 4வது கவிகளை நாம் பாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்து பாட நீங்கள் கொடுத்த கிருபைக்காகவும் இந்த வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவர் நீர் உதவி செய்ததற்காகவும் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே, நீர்தாமே ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உடல் பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய பலவீனங்களிலிருந்து நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல மனதிலே கவலையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில இது நடந்து விடாதா, என்னுடைய வாழ்க்கையில இதிலிருந்து எனக்கு வாழ்க்கையில் எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இறங்கி நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் பண தேவைகளோடு கூட உணவுக்காக ஆண்டவர் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் இன்னுமாக ஆண்டவரை பிள்ளை பெற்றுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே கிருபையாக இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும்.
ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை நீர் கேட்டு ஆண்டவரே அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் பொறுப்படுத்தி நீர் வழி நடத்தும். நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே உடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனமையும் மகத்துவம் யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடைய போக கடவும். தயவுசெய்து அமருங்கள். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.